Hello friends, வணக்கம். Welcome to Happy Homemakers channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துனீங்க அப்படின்னா நான் ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்றப்பையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நான் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லயும் லோட் பண்றேன். என்னோட இன்ஸ்டா ஐடி ஹாப்பி ஹோம்மேக்கர் _தமிழ், ஃபேஸ்புக் ஐடி ஹாப்பி ஹோம்மேக்கர் தமிழ். அங்கேயும் பாருங்க, செக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அரை கப் அளவுக்கு டாப்பியோக்கா ஸ்டார்ச் அல்லது மரவள்ளி கிழங்கு மாவு இது சேர்த்துக்கிறேன். மரவள்ளி கிழங்கு மாவு கிடைக்கலன்னா நீங்க அரை கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவும் சேர்த்துக்கலாம். இது எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மக்காச்சோள மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஒரு பேன்ல 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கோங்க. எந்த சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா மிளகாத்தூள். சீஸ் நல்லா கரையிற வரைக்கும் இந்த தண்ணியை கொதிக்க வைக்கலாம். மிதமான தீயில இத கொதிக்க வைங்க, இல்லாட்டி சீஸும் கருகி போயிடும், தண்ணியும் கம்மியாயிடும், அப்புறம் நமக்கு அளவு சரியா வராது. இந்த மாதிரி சீஸ் உருகுன உடனே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவை கொட்டிக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் மாதிரி இருக்கும். இது கூட இன்னும் கொஞ்சமா சுடு தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனா சேர்த்துட்டு இதை ஒரு மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். மேற்கொண்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா கையால பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாவா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இதுல இருந்து சின்ன சின்ன பீசஸா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க உருட்டிக்கலாம். யூஸ்வலா இந்த ஷேப்ல தானே இருக்கும், சோ நான் இந்த ஷேப்ல உருட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம மாவு கிளறணும் பாத்தீங்களா, அதே பேன்ல ஒரு 2-2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணுங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டைகளை எடுத்து போடுங்க. போட்ட உடனே கிளறாதீங்க. கொஞ்ச நேரத்துல இது தானா மிதக்க ஆரம்பிக்கும். மிதக்க ஆரம்பிக்கிறப்ப லேசா இந்த மாதிரி தள்ளி விட்டீங்கன்னா போறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த உருண்டைகளை போடுங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா கரைஞ்சு போயிடும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் மேல மிதக்க ஆரம்பிச்சதுன்னா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் வெந்து கலர் மாறி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்ல இப்படி பரவலா போடுங்க. இதை நம்ம நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா ஹை தீல வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. நம்ம யூஸ்வலா வடகம் பொரிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா தீய நல்லா மிதமா வச்சுட்டு இப்ப நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் திரும்ப வானலியில போட்டு மெதுவா பொரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒன்னொன்னா லைட்டா அப்படி பிளந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா நல்ல கரகர முறுமுறு ஹோம்மேட் சீட்டோஸ் தயார். இந்த மாதிரி எல்லாம் பிளந்து பொரியிற வரைக்கும் மெதுவா பொறுமையா பொரிச்சுக்கிட்டே இருங்க. நல்ல காய வச்சு பொரிச்சு எடுத்தோம்னா முறுமுறு நம்ம கடையில வாங்குற சீட்டோஸ் மாதிரியே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கடைகள்ல உங்களுக்கு சீஸ் பவுடர் அப்படின்னு கிடைக்கும். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்சியில சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு லெமன் சால்ட் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இங்க பிரவுன் சுகர் சேர்க்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பவுடரை நம்ம சீட்டோஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் மாதிரியே நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்மளோட ஹோம் மேட் சீட்டோஸ் தயார். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நல்ல கிறிஸ்பியா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துனீங்க அப்படின்னா நான் ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்றப்பையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நான் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லயும் லோட் பண்றேன். என்னோட இன்ஸ்டா ஐடி ஹாப்பி ஹோம்மேக்கர் _தமிழ், ஃபேஸ்புக் ஐடி ஹாப்பி ஹோம்மேக்கர் தமிழ். அங்கேயும் பாருங்க, செக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வீடியோல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. நம்மளோட மற்ற 2 சேனலான ஹாப்பி ஹோம்மேக்கர் கூலம் 2 பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.